இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ். நேரம் காலை 9:06. வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரம் நேரலையில் பங்கேற்கிறார் இளம் தொழில் முனைவோர் டி ராம்குமார் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 043442 என்ற முன்னணி பின்னோடு 244030 மற்றொரு எண் 9486811025. மற்ற நேர்கள் 043442 என்ற முன்னணி பின்னோடு 244031 மற்றொரு எண் 9486652025. இன்று நம்பிக்கை நட்சத்திரம் நேரலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இளம் தொழில் முனைவோர் டி ராம்குமார் அவர்கள். பொதுவாகவே மனுஷங்களுக்கு கற்பனை திறன் அதிகம். நமக்கு எதெல்லாம் நமக்கு நிகழ்வில் நடக்கலையோ அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம கற்பனையை பார்த்திங்கன்னா அது நம்ம கடிதமாவோ இல்லை நம்ம நிறைய வரைவோம். அது மாதிரி நம்ம கற்பனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதை தான் நம்ம கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் என்னென்ன இருக்குது, இதில் எப்படி தொழில் வாய்ப்புகள் இருக்குது, எப்படி நம்ம அதெல்லாம் கற்றுக்கலாம், இதை கற்றுக்க நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கலாம், கற்றுக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற நிறைய தகவல்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட இளம் தொழில் முனைவோர் டி ராம்குமார் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேம். தருமபுரி எஃப்எம் நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். சார் சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ இன் பிரிண்டிங், அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேங்க. சரிங்க சார். பிரிண்டிங் முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த ஃபீல்டை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, எப்படி வந்தீங்க இதுக்குள்ளே? ஆக்சுவலாக 2000 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பீக்கில் இருந்துச்சு. அப்போது ப்ரோக்ராமிங்லாம் படிக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி படிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக் டிசைனிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப விருப்பமாக இருந்தது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் என்னோடய விருப்பத்தை என்னோடய பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டு அப்போ இருந்த குடும்ப சூழ்நிலையில் கூட எங்கள் அம்மா அவங்களோட நகையெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சு தான் நம்மளை படிக்க வச்சாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு ஊக்கம் தான் என்னை இந்த ஃபீல்டில் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கு. எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் ட்ராவல் ஆகிட்ருக்கீங்க சார்? நான் 2005 பெங்களூரில் கிராஃபிக் டிசைனராக என் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ப்ரூக் பாண்ட், வோடோஃபோன் மாதிரியான பிராண்டுக்கு டிசைனராக இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு வருஷம் ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு 2010 தருமபுரியில் டொன்போஸ்கோ கல்லூரியில் 2010 2024 வரைக்குமே ஆசிரியராக நான் பணியாற்றியிருக்கேன். சார் இப்போ இந்த ஃபீல்டுலேயே ஆசிரியர் அப்படிங்களா? ஆமாம், இப்போயும் நம்ம டீச்சிங் லைனில் தான் இருக்கும். டீச்சிங் லைன், அதாவது இப்போ இந்த கிராஃபிக்ஸ் இந்த டிஜிட்டலை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாங்க. சரிங்க சார். இவ்வளோ வருஷமாக ட்ராவல் ஆகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போது இதில் வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்கல்ல உங்களுக்கு? அதாவது எனக்கு என்னென்னா சின்னதுலேருந்தே பொருட்கள் மேலே எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட விருப்பம். அதனால தான் எனக்கு டிசைன் மேலே ஒரு ஆர்வமாகவே இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எங்களுக்கு யூனிக்காக ஒரு சில பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஆசை டிசைன் மேலே எனக்கு விருப்பத்தை தூண்டுதலாக இருந்துச்சு. ரெண்டாவது கம்ப்யூட்டரும் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி லேப்டாப் எல்லாருக்கையும் ஈஸியாக கிடைக்குது. அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டரை பார்க்குறதே ஒரு அபூர்வமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் தான் என்ன அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. சரிங்க சார். இப்போ இந்த கிராஃபிக்ஸ் இந்த ஃபீல்டில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம்? இப்போ நிறைய பேர் எல்லாருமே ஆன்லைனில் அப்டேட்டடாக இருக்காங்க. எது வேணுமோ நமக்கு ஒரு சிஸ்டமை தேட வேண்டியதில்லை, ஒரு லேப்டாப்பும் தேட வேண்டியதில்லை. நம்ம மொபைல் இருந்தாவே எல்லாமே டிசைன் பண்ணுறதுலேருந்து அவங்க ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாம் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட இப்போ நம்ம ப்ராடக்ட்டை ரீச் பண்ணணும்னா அவங்க அது போஸ்டிங் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், இதில் இன்னும் என்னென்ன முறைகள்லாம் என்ன டைப்ஸ் ஆஃப் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாமே டிசைன் தான். அதே மாதிரி டிசைன் இல்லாத இடமும் கிடையாது, இன்றைக்கி டிசைன் தேவைப்படாத ஆளுங்களும் கிடையாது. நம்ம இந்த டிசைனிங் செய்கிறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 முக்கியமான சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் எல்லாருமே இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப். இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோவில் ஒரு வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பேனர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஃபோட்டோஷாப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல். இது இல்லாமல் லோகோ டிசைனிங், அப்புறம் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஒரு பொருளோட மதிப்பு பேக் பண்ணிட்டீங்கன்னா அதோட மதிப்பே வேறு. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. அப்புறம் மொபைல் ஆப்போட யூஐலாம் நீங்கள் டிசைன் பண்ணணும்னா இல்லஸ்ட்ரேட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பில் புக்கு, மேகசின்ஸு, விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் நீங்கள் டிசைன் பண்ணணும்னா அதுக்கு கோரல் ரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி, மேகசின்ஸ், புக்ஸு இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணணும்னா இன்டிசைன்
அப்படிங்கிற சாஃப்ட்வேரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ரீல்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ரீல்ஸ் மூலமாக வந்து டெலிவர் பண்ணுறோம். அதுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ இது எல்லாமே நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கற்றுக் கொடுக்குறோம். இன்றைக்கி மொபைல் பேஸ் பண்ணியும் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே சாஃப்ட்வேர் தான் இல்லைங்களாங்க சார்? எந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்மளோட கற்பனையை கொண்டு போய் நம்ம சேர்த்துறோம், அவ்வளோதான். ஆமாங்க, இன்றைக்கி எல்லாமே சாஃப்ட்வேர் தான். அதுவும் இன்றைக்கி வந்து ஏஐயோட யூசேஜ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இந்த எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இன்னும் அட்வான்ஸாக பண்ணுறதுங்கிறதும் நம்ம ட்ரைனிங்கில் உண்டு. சரி, ஆனால் இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறமா மனுஷனோட மூளை கொஞ்சம் தனியாக கழட்டி வச்ச மாதிரி தான் ஒரு சிலர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபீல்டுக்கு ஏஐ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே, இது எவ்வளோ மந்த் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இப்போது நான் சொன்ன சாஃப்ட்வேரில் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ஒரு சில பேருக்கு போதுமானதாக இருக்கும். அப்படின்னா 1 மந்தில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 6 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது, 1 இயர் கோர்ஸ் இருக்குது, 2 இயர் கோர்ஸ் இருக்குது. இந்த 6 மந்த்ஸ், 1 இயர், 2 இயர்ஸ்லாம் நம்ம டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி ஆஃபர் பண்ணுறோம். எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டிப்ளமோ. நீங்கள் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கோர்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, 100% வேலைவாய்ப்பு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு. சரிங்க சார். அதாவது கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணால் போதாது, அவங்களுக்கு வந்து நாங்கள் வேலையும் வந்து ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இனிப்பில் ஒரு நேயர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் பாப்பரப்பட்டியிலேருந்து நவீன் பேசுகிறேன். கேளுங்க உங்களோட கேள்வி. சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் நவீன். சார், இப்போ வந்து கிராஃபிக் கான்செப்டை வந்து டிவிலேயே நிறைய காமிப்பாங்க. அதாவது நடக்கவே ஒரு முடியாத விஷயத்தெல்லாம் கூட சில சமயத்தில் கிராஃபிக்ஸில் காமிப்பாங்க. அது போலியான அனிமல்ஸ் காமிப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த டிசைனிங் ஃபார்மேட்டு எனக்கு தெரிஞ்சு சிற்ப கலையில அப்புறம் ஓவிய கலையில இருந்து தான் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த டிசைனிங் மாடல் எல்லாமே. கரெக்டுங்க. அது வந்து இப்போ வந்து என்னென்ன டெக்னாலஜிக்கலா இருக்குது அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்போ வந்து இந்த இது ஒரு அவேர்னஸ்க்காக இந்த கொஸ்டின் வந்து இப்போ நிறைய போட்டோஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல நம்ம மக்கள் வந்து ஆப்ல யூஸ் பண்ணக்குள்ள அதை வச்சு கிராஃபிக்ஸ் பண்ணிலாம் நிறைய மிஸ்யூஸா நடக்குது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த பிரைவசி பத்தியும் இது வளர்ச்சி இப்போ என்னென்ன அளவுல கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன இருக்கு அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க. கண்டிப்பாக. ஓகே, இன்னைக்கு வந்து நீங்கள் ஏஐ தான் நிறைய பேர் நம்புகிறோம். அந்த ஏஐ கிட்ட கேட்டு பாருங்கள், கிராஃபிக் டிசைனோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் 2030 வரையுமே இதில் வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல சம்பளத்தில் வந்து இதுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட முக்கியமாக இப்போது மிஸ்டர் நவீன் என்ன கேட்டார்னா, அந்த இன்றைக்கி ஃபேக்கான நியூஸஸ்லாம் நிறையா வருது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. ஃபேக்ட் செக், FACTCHECK, நீங்கள் ஃபேக்ட் செக் அப்படிங்கிறத கூகுள் பண்ணாலும் சரி, எல்லாம் நிறையா நம்மக்கிட்ட ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு அது முக்கியமாக தோணுது, ஆனால் உண்மையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த தகவலை இந்த ஃபேக்ட் செக் மூலமாக நீங்கள் வந்து கூகுள்லையோ, ஈவன் கூகுளோட ஓன் பிராண்ட்லேயே அந்த ஆப் இருக்குது, அதில் கொடுத்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பம் பற்றி கேட்டாருங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி ஓவியக்கலையிலேருந்து தான் கிராஃபிக்ஸுங்கிறது வந்துச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு பேனராக இருந்தால் கூட கையால் தான் பெயிண்ட் பண்ணி எல்லாமே வரைவாங்க. கம்ப்யூட்டர்னு ஒன்று வரும்போது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. ஆனால் நிறைய பேர் வேலைவாய்ப்பை இழந்தாங்க. யாருக்கு கிடச்சிதுன்னா, கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டவங்களுக்கு வந்து அந்த மேனுவலாக வரைகிறவங்களுக்கு கூட அந்த இன்னும் பெட்டரான வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. இன்றைக்கி ஏஐ வந்ததும் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு மிஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து நம்ம வேலை இல்லாமல் போயிடுமோலாம் பயப்படுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏஐங்கிறது ஒரு டூல். உங்களோட தொழிலில் இல்லைனா உங்களோட ஒர்க்கில் அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் கண்டிப்பாக சிறந்தவராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டுக்கு தகுந்த ஏஐ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து ட்ராவல் ஆகிக்கணும், நம்ம அப்டேட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த கோர்ஸ் வந்து டியூரேஷன் ஒரு 6 மந்த்தாவது இருக்கும். ஒரு சில கோர்ஸ் வந்து 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது யாரெல்லாம் வந்து படிக்கலாங்க சார்? இப்போ இதுக்கு ஏஜ் லிமிட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எல்லாருக்கிட்டேயுமே லேப்டாப் இருக்குது. கவர்மெண்ட் லேப்டாப்பே தாராளமாக போதும் நான் சொன்ன எல்லா கோர்ஸையும் கற்றுக்கிறதுக்கு. அதனால் யார் வேணாலும் கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரிலேருந்து வராங்க அப்படின்னா 50% வந்து தொழில் முனைவோர்கள், புதுசாக தொழில் பண்ண நினைக்கிறவங்க, அவங்க தொழிலை அடுத்த லெவலுக்கு ஆன்லைனில் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். சரிங்க சார். நேர் கேட்டார், இது வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பாக இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே வந்து வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதுக்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே பார்க்கலாம், விளம்பரம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
பட் அதுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் இதுக்கு அப்ளையே பண்ண முடியும். பட் கண்டிப்பாக இதில் கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுயதொழில் பண்ணும்போது நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறத விட அதிகமான வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. சரிங்க சார். இப்போ எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பெட்டர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதையும் இப்போ கடந்து வராங்க. ஒரு இப்போ இளம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுயதொழில் செய்யலாமே, ஏன் நம்ம வந்து ஒரு ரெகுலராக ஒரு ஒர்க்கு காலைல 10 to 5 ஏன் செய்யணும், நம்ம ஸ்மார்ட் ஒர்க் செய்யலாம் அப்படின்ற மாதிரி வளர்ந்துட்டு வரவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து வீட்டில் ஏதாவது நிறையா டிராயிங் வரைகிற ஆர்வம் இருக்கும். அதுவும் அந்த பெண்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை திறன் 1% அதிகம்னே சொல்லலாம். எது வேணும்னாலும் அவங்க இமேஜின் பண்ணுவாங்க. அவங்களால வரையறதுக்கான நேரம், சூழ்நிலை, காலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கான கற்பனை திறன் வந்து அதிகம். என்ன வேலை செஞ்சாலும் அதை ஏதாவது யோசிச்சுட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழிலாகவும் இருக்கும். இன்னொன்று அவங்க மனசில் இருக்கிறத வெளியே சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இல்லைங்களாங்க சார்? நேயர் ஒருத்தர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். 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 மக்களோட காலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பு எப்பம் வெங்கடேஷ். கேளுங்க உங்களோட கேள்வி. வணக்கம். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். கேளுங்க சந்திரசேகர் உங்களோட கேள்வி. சார், நீங்க நடுப்புற இந்த ஏஐ பத்தி சொன்னீங்க. சொல்லுங்க. ஸோ இது வேல்யூ ஆடட் கோர்சஸ் அல்லது சர்டிபிகேட்டா நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா? பிரத்யேகமாக இதுல வந்து யூனிக்கா சில விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, கண்டிப்பாங்க. இது வந்து நீங்கள் உங்களோட ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் தனியாக இதை நீங்கள் கற்றுக்கிட்டும் இதில் உங்கள் கரியரை வந்து நீங்கள் நல்லாவே பில்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்கில் பேஸ் பண்ண கோர்ஸுங்க. ஸோ இது கற்றுக்கும்போது நம்மளுக்கு வேலை வாய்ப்பும் உண்டு, சுயதொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிராஃபிக் டிசைன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தேவை மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்ணுறது, போஸ்டர்ஸு, பேனர்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கும் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மேம் கேட்ட மாதிரி யார் வேணாலும் இதை கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் இன்றைக்கி நம்ம ட்ரீம் மேக்கர்ஸ்லேருந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ட்ரீம் மேக்கர்ஸ்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஓன் மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அங்கேருந்தே இதை கற்றுக்கிட்டு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சார், தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தாங்களா இல்லை இங்கிலீஷும் இருக்குங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா கோர்சஸுமே தமிழில் இருக்குது. ஃபோட்டோஷாப் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ மட்டும் இப்போ நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட பெங்களூர்ல இருந்தும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்தடுத்த கோர்சஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். தமிழில் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம தருமபுரி மக்களுக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் இல்லை. அதாவது யார் தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வந்து அதுக்கான ஒரு அந்த இதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து ஒரு நேரார் அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம். வைத்தியநாதன் பேசுறேங்கம்மா. கேளுங்க உங்களோட கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்களா, இப்ப குழந்தைகள் இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த ஓவிய கலைஞர்ல பயன்படுத்தலாமா? எப்படி அத இப்படி இந்த ஃபிளக்ஸ் எல்லாம் போடுறாங்களேங்கம்மா இப்ப பெருசா, இதெல்லாம் எப்படி இதை வந்து நம்ம டிரா பண்றது அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் கேட்டுக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக அந்த ஓவிய பயிற்சிங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இப்போ மேஜராக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்டோஷாப் சார். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு 7th 8th வந்து இந்த ஃபோட்டோஷாப்பை ஒரு சின்ன சப்ஜெக்டாக வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வளர வளர அந்த ஃபோட்டோஷாப்பை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கற்றுக்கும் போது இந்த ஃப்ளக்ஸ் டிசைன் ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். இன்றைக்கி இருக்க ஏஐ தொழில்நுட்பத்தை அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க கையில் வரைஞ்ச அந்த ஓவியத்தை அப்படியே டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணியும் நம்மளால் ஃப்ளக்ஸில் தாராளமாக கொண்டு வர முடியும். எல்லாத்துக்குமே ஏஐ இருக்கு, கவலை எதற்கு? ஆமாம். நேரம் காலை 9:29 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரம் நிரலில் பங்கேற்று இந்த கிராஃபிக்ஸ் சம்மந்தமான பல்வேறு அந்த டிஜிட்டல் இதெல்லாம் என்ன, எப்படி படிக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காரு இளம் தொழில் முனைவோர் டி ராம்குமார் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசுவோம். சார் சொல்லுங்கள், இப்போ வந்து நிறைய பேர் வந்து எப்படி யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க. இது ஆன்லைனில் வந்து கற்றுக்க முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான நோக்கமே. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரீம் மேக்கர்ஸ்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குங்க நம்மக்கிட்ட. நீங்கள் ப்ளே ஸ்டோர் அண்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஐ ஸ்டோரில் வந்து ட்ரீம் மேக்கர்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே நம்ம ஆப் இருக்குது.
அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா சாஃப்ட்வேருக்கும் டெமோ கிளாஸஸ் அதில் இருக்குது. ரெண்டாவது அதை ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுமே அந்த ஆப் மூலமாகவே கற்றுக்கலாம். ஸோ வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி அந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா போதும், அது மூலமாக கற்றுக்கலாம். பட் இது ஜஸ்ட்டு கோர்ஸ் செல் பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் கோர்ஸ் பை பண்ணுறாங்களே அவங்க 1-to-1 கான்டாக்டில் வந்துருவாங்க. அவங்க ஒவ்வொரு செஷன் முடிக்க நம்ம அவங்களுக்கு கரெக்ஷன் சொல்லி கைட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃபாலோஅப் இருந்தால் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குற ஒரு நல்ல வேலைக்கோ இல்லை அவங்க எதிர்பார்த்த தொழிலையோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு நம்மளால் கைட் பண்ண முடியும். சரிங்க சார். இப்போ ஆஃப்லைன் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த டைம் டியூரேஷன் இருக்கும் கோர்ஸ்க்கு? இப்போ யூஸ்வலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்சாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். மார்னிங் பேட்ச் வந்து 10 to 1:30 இங்கே நேரில் வரவங்களுக்கு, ஈவினிங் வந்து 4 to 7. இப்போது ஆஃப்லைனில் வரவங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரெகுலர் கிளாஸஸ் இல்லாமல் ஒவ்வொரு சாட்டர்டேவும் என்ன பண்ணுறோன்னா ஃபீல்டு விசிட் கூட்டு போகிறோம். அதாவது இங்கே தருமபுரியில் இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ், பேனர் ஷாப்ஸ், ஸ்டுடியோவில் போயிட்டு அங்கே ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க நேரில் பார்ப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து சாதனையாளர்கள் நம்மக்கிட்ட முடிச்சுட்டு நிறைய பேர் நல்ல க்ரோ ஆகி நல்ல ஃபீல்டில் இருக்காங்க, நல்ல க்ரோத்தில் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்சளவு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக ஆக்டிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதத்தில் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார். இப்போ வந்து ஆன்லைன்லனா ட்ரீம் மேக்கர்ஸ் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆஃப்லைனில் நான் வந்து இப்போ கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது ஏஜ் லிமிட் கிடையாது, எந்த வயசுலேயும் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கற்றுக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு வந்து. ஆனால் கோர்ஸ் 6 month டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆஃப்லைன் இந்த கோர்ஸ் எங்கே நடக்குது அப்படின்றத நேயர்களுக்கு சொல்லணும் இல்லையா? சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். நம்ம தருமபுரியில் வந்து தருமபுரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ரொம்ப பக்கமே, அதாவது ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்து நம்ம ட்ரீம் மேக்கர்ஸ் இருக்குங்க. கூகுளில் ட்ரீம் மேக்கர்ஸ் தருமபுரி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்ம லொக்கேஷன் வந்து தெளிவாக வந்துடும். அது மட்டும் இல்லை நம்ம இன்ஸ்டா பேஜ், யூடியூப் சேனல் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரீம் மேக்கர்ஸ் தருமபுரின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். தருமபுரியில் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கமே வந்து இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். சரிங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் அதாவது முகவரி, தொலைபேசி எண் எல்லாமே சொல்லலாம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டு கண்டிப்பாக வந்து பயன்பெறலாம். இப்போ வந்து இந்த ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு என்ன வித்தியாசம், எப்படி கற்றுக்கிட்டா என்ன யூஸ் அப்படின்னு சொன்னீங்க, அதாவது எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது? பிரிண்டிங் சொன்னீங்க. இப்போது அதெல்லாம் எப்படி வந்து ஒருத்தருக்கு யூஸ் ஆகும்? இப்போ ஃபோட்டோஷாப் வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஃபோட்டோ அழகாக ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இவ்வளோ ஆகுதா அப்படின்ட்டு இது பண்ணுறதோட நம்ம ஆசைப்பட்ட டிசைன் கூட நம்ம ஃபோட்டோ வச்சு இது பண்ணி வச்சுக்கிறது பிடிக்கும். சில பேர் ஹாபிக்காக கற்றுப்பாங்க, சில பேர் வந்து தொழிலுக்காக கற்றுப்பாங்க. சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அந்த கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்டான இண்டஸ்ட்ரிங்க. அதாவது இதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ரெகுலராக பார்க்குறது வந்து பேனரு, ஸ்டுடியோ அப்படிங்கிறனால நம்ம அதில் மட்டுமே ஃபிக்ஸ் ஆகிறோம். நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு டிசைன் பண்ண பேக்கேஜிங் உள்ளதாக இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றுமே நீங்கள் ஜாபுக்குன்னு போகும்போது தனித்தனி செக்டாராக இருக்கும். இது இல்லாமல் யூஐ டிசைனிங்னு சொல்லி இன்றைக்கி மொபைல் பேஸ் பண்ண டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கூட நிறையா கம்பெனிஸ் டைப்லேயே இருக்காங்க. இப்போது பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ டிசைன்ஸ்னு அவங்க வந்து தனிஷ்க் ஜுவல்லரி, மியா ஜுவல்லரிஸ் இதுக்கெல்லாம் வந்து ஜாபுக்கு நம்மக்கிட்ட தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்ஸை எடிட் பண்ணி வெப்பேஜில் அப்லோட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறையா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ மொபைல் பாக்ஸ் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தொழில் முனைவோர்னு வரும்போது பார்த்திங்கன்னா பேனர் ஷாப் வைக்கிறவங்க, ஸ்டுடியோ வைக்கிறவங்க, இப்போ பைக் ஸ்டிக்கரிங் பண்ணுறவங்க வந்து நம்மக்கிட்ட பர்டிகுலராக கோரல்ட்ரா மட்டும் கற்றுக்கிட்டு போயிட்டு பைக் ஸ்டிக்கரிங் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி எல்லா தொழிலுக்குமே ஒரு இன்ஸ்டா பேஜ் தேவைப்படுது. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லியுமே உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டு ஒரு போஸ்ட்டு, ஒரு வீடியோ ரீல் நீங்கள் போடணும். இதுக்காகவும் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடோப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறோம். இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேஸ் பண்ணது. லேப்டாப்லேயும் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம். ஸோ மொபைல்லே நீங்கள் செஞ்சு தாராளமாக வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும். சரிங்க சார். அதாவது யோசிச்சுட்ருக்கோம் என்ன தொழில் செய்யலாம், ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இது இல்லாமல் வேறு இன்னும் அவங்க என்னெல்லாம் வந்து இது பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கிராஃபிக்ஸ் வந்து இப்போ பூந்து விளையாடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறப்போ அது நமக்கு ஒரு லாபகரமான தொழிலாகவும் இருக்கும். இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் சொன்னீங்க, இப்போது வண்டி ஸ்டிக்கர் ஓட்டுறது, இதை பற்றி
பற்றி சொன்னீங்களேங்க சார். இப்போ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறவங்களுக்கு அது மட்டும் தான் சொல்லி தருவீங்களா, இல்லை இந்த டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னா எதெல்லாம் வந்து கவர் ஆகும்? இல்லை, அதாவது இப்போது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் தேவைப்படுங்க. ஒரு சில தொழிலுக்கு மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். இப்போது ஸ்டிக்கர் பண்ணுறவங்களுக்கும் கோரல்ரா தேவைப்படும். விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன்லாம் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பேக் மேலே ஒரு பிரிண்ட் ஆகணும், இப்போது ஒரு ஹெட்ஃபோன் மேலே ஒரு பிரிண்ட் வரணும், ஒரு இயர்ஃபோன் மேலே பிரிண்ட் வரணும்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அதுக்கும் கோரல்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கும் கோரல்ரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் பற்றி கேட்டனால நான் சொல்கிறேன். நிறையா பேர் வந்து இந்த 10th 12th முடிச்சுட்டு மேற்கொண்டு அவங்க படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க அந்த 1 year 2 year டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டிப்ளமோ. ஸோ இது முடிச்சுட்டு அவங்க ஒரு கம்பெனிக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறி போகிறதுக்குமே இந்த கோர்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அதாவது இன்றைக்கி இந்த டிஜிட்டல் ஃபீல்டில் வந்து எவ்வளவோ நம்ம முன்னேறிட்டு வளர்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே வந்து நம்ம தினமும் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். இந்த கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் அப்படி எல்லாமே. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இல்லை இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நேர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்ம தருமபுரி பண்பலோட புதிய நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 043442 என்ற முன்னணி பெண்ணோடு 244030 மற்ற 9486811025 மற்ற நேர்கள் 043442 என்ற முன்னணி பெண்ணோடு 244031 மற்ற 9486652025 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி. நேரம் காலை 9:38 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்களின் வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரம் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இளம் தொழில் முனைவோர் டி. ராம்குமார் அவர்கள். சரி, இப்போ இந்த கிராஃபிக்ஸ் இந்த ஃபீல்டை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது எப்படி வந்து நம்ம மக்களுக்கு யூஸ் ஆகும், படித்தவங்களோ படிக்காத கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் மட்டுமே இருந்தால் போதும் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும், இவங்களுக்கு என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது இதை கற்றுக்கிறதுனால? ஓகே, ஆக்சுவலாக பெண்களுக்கு இதில் நிறையா பயன்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பெண்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காங்கிறது சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ அவங்க கற்றுக்கிறதும் வீட்டிலேருந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து வேலை தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தொழிலும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி டிசைனிங் சர்வீஸ் தேவைப்படுது. இப்போ நம்மக்கிட்ட முடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 12 மெம்பர்ஸ், ஒரு 12 கேண்டிடேட்ஸ் பக்கம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வீட்டிலேருந்தே ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து வெட்டிங் ஆல்பம் ஒர்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு சில பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆடு மற்ற எல்லா டிசைன்ஸுமே கூட எடுத்து பண்ணுறாங்க. வீடியோ எடிட்டிங் செஞ்சு சர்வீஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ சுமாராக ஒரு மாதத்தில் 15,000 50,000 வரையும் தாராளமாக இதில் ஏர்ன் பண்ணலாம் வித்தின் ஒரு 1 and 2 இயர்லேயே. சரிங்க சார், பெண்கள் வந்து இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஆண்கள் தான் அதிகமாக இந்த துறையில் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறது மூலமாக நம்ம பெண்களுக்கு வந்து நிறைய வகையிலே வந்து பயனுள்ளதாக இருக்கும். நிறைய விஷயம் வந்து சொன்னீங்க பெண்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது. கேட்டுட்ருக்க நம்ம பெண் தோழிகள் கூட கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து அவங்க கோர்ஸ் கற்றுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து ஜாப்க்கும் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இல்லை அவங்க வந்து சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குறிப்பாக நம்ம பெண்கள்லாம் வந்து அவுட் சைட் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க.
அதாவது நம்ம ஃபேமிலி அப்படின்றது மெயினாக வந்து பார்த்துக்கணும். இன்னொன்று நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்ட்டு, ஏன்னா படித்தவங்களோ படிக்காதவங்களோ இந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாவே முதல்ல ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஆயிடுது. செகண்ட் வந்து நம்ம ஒரு அடையாளத்தை தேடி திரும்பி பார்க்குற பெண்கள் தான் இப்போ அதிகம். படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலுமே சரி. அப்படி அவங்க வந்து சுயதொழில் செய்யணும் அப்படின்ட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு இது பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு எங்கே மிஷின் வாங்குது, அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ்லாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்து எப்படிங்க சார் நீங்கள் கொடுப்பீங்களா? இப்போ பொதுவாக நம்மக்கிட்ட முடிச்சுட்டு சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரே போதுமானதாக இருக்கும். பட் அதுக்குமே என்ன கான்ஃபிகரேஷனில் வாங்கணும், எங்கே வாங்கினா நல்லா இருக்குங்கிறது நம்ம கைட் பண்ணுறோம். இதே ஒரு ஸ்டுடியோ செட்டப் போகிறாங்க, ஒரு பேனர் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த மிஷின்ஸ் எங்கே வாங்கணும், கேமரா எங்கே வாங்கணும், என்ன மாதிரி கேமரா பிகினிங்கில் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம தரோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட கோர்ஸ் முடித்ததும் நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்க பாண்டிங் கட் ஆக போகிறதில்ல. நம்ம ட்ரீம் மேக்கர்ஸோட ஒரு கொட்டேஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி க்ரோ டுகெதர். ஸோ நம்மக்கிட்ட ஒன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கனாலே நம்ம லைஃப் லாங் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறோம், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு வேலைக்கு போகிறாருன்னா அங்கேயும் நம்ம கைட் பண்ணுறோம். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அங்கேயும் நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட லைஃப் லாங் கைடன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தரமான கல்வி கொடுத்து மக்களோட தரத்தை வந்து நல்லா கொண்டு போகணும். முக்கியமாக இந்த ஃபீல்டு பேஸ் பண்ணி அவங்க தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான நோக்கமே. சிறப்புங்க சார். அது எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் வந்து நான் தரமாக வந்து ஒரு எதிர்கால தலைமுறை ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. குறிப்பாக இதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து இந்த சின்ன வயசுல நிறைய கிளாஸஸ்லாம் போவாங்க, டான்ஸிங் இந்த மாதிரி நிறைய போவாங்க. அப்படி அவங்களும் வந்து இதில் வரையணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கற்றுக்கிறது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, இப்போது ஒரு நேராக அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். 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 நான் ஈரோடு சூரமட்டி வளர்ந்து இளங்க பேசுறேன். கேளுங்க உங்களோட கேள்வி. ஐயா, சிறப்பு ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்களா, நாங்கள் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் இருக்கிறோம். ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் எம்ப்ராய்டிங்கு பழைய டிசைன் எல்லாம் தேவைப்படுது பல விதமான. அது மாதிரி கோர்ஸ் இதில் இருக்குதா சார்? கண்டிப்பாங்க சார். கேள்வி ஒன்று. அடுத்தது இன்னொன்று என்ன கேட்டீங்களா, இது வந்து ஆங்கில கல்வி மட்டும் தெரிஞ்சுக்கலாம், ஆங்கில படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இதில் பங்கு பெற முடியுமா, இல்லை தமிழ் தெரிஞ்சவங்க இதில் அதுக்குண்டான ஆப் இருக்குதா தமிழில் கற்றுக்கிற மாதிரி? இது முதல்ல ஐயா சொல்லிட்டாரு. அது முதல்ல சொல்லிட்டாரு, இது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ் வழியிலே இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? சரி, சந்தோஷம். ஆனால் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்லாம் பரவாயில்ல, பாக்கெட்டுக்கு பேக்கில் ஃப்ரண்ட்ல இதெல்லாம் போடுறோம்னா அது மாதிரி ஏதாவது இதில் கோர்ஸ் இருக்குதான்னு அடுத்த கேள்வி எனக்கு. கண்டிப்பாங்க சார். சார் இப்போ நீங்கள் வந்து இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப் சார். அந்த ஃபோட்டோஷாப்போட சேர்த்து கோரல் ரான்னு ஒன்று இருக்குது சார். அந்த 2 கற்றுக்கிட்டிங்கனாலே இப்போ நீங்கள் கேட்குற அந்த எம்ப்ராய்டு ஒர்க்கு தாராளமாக செஞ்சிடலாம் சார். ஃபோட்டோஷாப் அண்ட் கோரல் ரா இந்த 2மே நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம ட்ரீம் மேக்கர்ஸ் மொபைல் ஆப் மூலமாக தமிழில் ரொம்ப தெளிவாக உங்களால் கற்றுக்க முடியும் சார். கற்றுக்கிட்டு 1 மாதத்துலேயே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும் சார். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறவங்க அதிகம். இப்போ நம்ம தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்களே கூட வந்து சுயமாக கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் விரும்புகிறது வந்து இப்போது கேக் டிசைனாக கூட இருக்கட்டும், அதில் வந்து ஃபோட்டோ போட்டு பண்ணி கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க எம்ப்ராய்டிங்கே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ இந்த மாதிரி கூட நம்மளால் போட முடியும் இல்லைங்களாங்க சார்? இல்லை, நீங்கள் கேட்குற எல்லாத்துலேயுமே இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கார்மெண்ட்ஸ் கேட்டிங்களா, இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ்னால் இப்போ ஒரு ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சுடி டாப்ஸாக இருக்கட்டும், அது மேலே வந்து ஒரு டிசைன்ஸ் வரும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ரிப்பீட் ஆகும். அதை வந்து மண்டலா ஆர்ட்னு ஒரு மெத்தடில் இல்லஸ்ட்ரேட்டர்லேயும் சரி கோர்ட்லேயும் சரி இந்த 2ல் தான் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த 2ல் க்ரியேட் பண்ணிட்டு தான் பிரிண்டிங்கில் வந்து அந்த க்ளோத்ஸ் மேலே வந்து அதை கொண்டு வராங்க. எம்ப்ராய்டரிக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கோரல்ரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கார்மெண்ட்ஸில் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கற்றுக்கிறது உங்கள் டிசைன்ஸை நீங்களே வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த கேக்கில் ஃபோட்டோஸ் வைக்கிறதுங்கிறது அது ஃபோட்டோஷாப்லேயே பண்ணிடலாம். ஃபோட்டோஷாப்லேயே உங்களுக்கு விருப்பமான ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிறப்புங்க சார். அதாவது இப்போ அந்த கார்மெண்ட்ஸ்லேயே வந்து நம்ம கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணல அப்படின்னா கூட நம்ம கார்மெண்ட்ஸ் கூட டைப் வச்சுக்கலாம் இல்லையா? நாமளே போயிட்டு கூட உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ போடுறதுலேருந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு டைப் மூலமாக கூட நம்ம பணம் சம்பாதிக்க ஒரு வழியும் இருக்குது இல்லைங்களாங்க சார்? கண்டிப்பாக. இந்த டைப் 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து அவங்க கார்மெண்ட்ஸோட டிசைனே நீங்கள் செஞ்சு தரலாம். 2வது அவங்க கார்மெண்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்குமே அந்த அவங்களோட டிசைன்ஸ் வாங்கி நீங்கள் அதை ஒரு ஆடாக ஒரு போஸ்டராக ரெடி பண்ணியுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கலாம். சரிங்க சார். இப்போ இந்த போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு என்னங்க சார் ஆப் இருக்குது? இல்லை, இப்போ நான் சொன்ன ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்லையுமே இந்த போஸ்டர்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக மொபைல்லே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி அடோப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து இன்றைக்கி இருக்க ஏஐ தொழில்நுட்பத்தோட உங்கள் மெயில் ஐடி இருந்தால் போதும்.
உங்கள் கையில் நீங்கள் லேப்டாப்போ கொண்டு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் போகிற இடத்துல ஒரு சிஸ்டமில் உட்காந்து உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் பண்ண டிசைன்லாம் அங்கே லோட் ஆயிரும். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்க சார். அங்கே நம்மளோட கற்பனையை மட்டும்தான் அங்கே வரைகிறது எல்லாம் பண்ணணும். இப்போ நம்மளோட எண்ணங்களையும் பிரதிபலிக்கணும் எழுத்துக்கள் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதையும் வந்து நம்மளால் செய்ய முடியுமாங்க சார்? கண்டிப்பாங்க. நான் சொன்ன சாஃப்ட்வேர்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம், நம்ம அதை லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரீம் மேக்கர்ஸில் வந்து என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் டூல்ஸ். நம்ம இதை டூல்ஸாக மட்டும் கற்றுக் கொடுக்குறது இல்லைங்க. கிராஃபிக் டிசைனிங் பிரின்சிபல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணுறது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பேனர் வந்து இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது என்னென்னா, எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு கிராஃபிக்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறது தான் கிராஃபிக் டிசைன். இப்போ ஒரு பிரியாணி ஷாப் பேனர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த ஒரு பிரியாணி பவுல் ஃபுல்லாக இருக்கிறது தான் ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி விருப்பமானவங்களுக்கு அந்த தகவல் வந்து போய் சேரணும். அப்போ எப்படி சேரும் அப்படின்னா, அந்த பிரியாணியை பார்த்தா தான் அவங்க அந்த பேனரே படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்க என்ன ஆஃபர் இருக்குன்னு தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 1+1 ஆஃபருங்கிறத நீங்கள் பெருசாக கோட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து தான் கடை எங்கே இருக்குது, என்ன டேட்டில் ஓப்பன்னே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தகவல்லாம் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு டிசைனில் எதை பெருசாக வைக்கணும், எதை சின்னதாக வைக்கணும், என்ன கலர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 100-200 பேனர் பார்ப்பீங்க. பட் உங்கள் மனசில் நிற்கிறது ஒரு பேனரோ 2 பேனரோ தான். அப்போது அந்த டிசைனர் தான் சக்ஸஸ் ஆகிறார் இன்றைக்கி. அந்த சக்ஸஸை எப்படி உங்களுக்குரியதாக ஆக்கணும் அப்படிங்கிறதே நம்ம ட்ரீம் மேக்கர்ஸில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நேரம் காலை 9:54 கேட்டு ரசிச்சிருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் வானொலியில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரம் நேரலில் பங்கேற்று இந்த டிஜிட்டல் சம்மந்தமான இந்த கிராஃபிக்ஸ்னால் என்ன மாதிரி கோர்ஸ் இருக்குது, இது எப்படி வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நிறைய தகவல்களை தந்துட்டுருக்காரு இளம் தொழில் முனைவோர் டி ராம்குமார் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். சார் சொல்லுங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வரப்போகுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் கோர்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குங்களா, எவ்வளோ அவங்களுக்கு டியூரேஷன் இருக்கும்? சம்மர் கோர்ஸ் ரெகுலராகவே நம்ம பண்ணுறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே நம்ம கேட்டகரி வைஸாக பண்ணுறோம். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் ஃபார் கிட்ஸ் அப்படின்னே நம்ம ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு 20 to 25 டேஸில் வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேரை அந்த டியூரேஷனுக்குள்ளே எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்குறோம். அது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்டர்ன்ஷிப் நம்மக்கிட்ட இன்டர்ன்ஷிப் முடிக்கிறவங்களுக்குமே அவங்க காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கும்போது வேலைவாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட இன்டர்ன்ஷிப் வரவங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து கைட் பண்ணுறோம். சரிங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த கற்றுக்கிட்டா நம்ம தொழிலுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் எப்படி கைட் பண்ணுவீங்க? இல்லை உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா, உங்களுக்கு அந்த அனுபவம் ஏதாச்சும் இருக்குங்களா? வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு 10-15 பேர் பக்கமே அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஈவன் ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 50 above கூட நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களாம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த லேப்டாப் பார்க்குறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்த செக்டார்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னே ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருப்பாங்க. இப்போ அவங்க தொழிலில் வந்து இந்த வெட்டிங் ஆல்பம், இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கப்ஸ் வைக்கிறதுலாம் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்காக வராங்க. நம்ம அவங்களையும் ட்ரெயின் பண்ணுறோம். மேபி ஒரு 1 மந்த்துங்கிறது ஒரு 1.5 மந்த் கூட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களும் அந்த துறையில் வந்து வெற்றியாளராக மாறுறதுக்கு நம்ம கைட் பண்ணுறோம், உதவி பண்ணுறோம். சரிங்க சார். இப்போ கோர்ஸ் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? நம்ம மெயினாக குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறோங்க. பட்டு தருமபுரி எஃப்எம்ல இந்த வாய்ப்பு கிடைச்சனால நம்ம நேயர்களுக்காக இப்போ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த்துக்குள்ளே நம்ம ட்ரீம் மேக்கர்ஸில் வந்து அவங்க அட்மிஷன் போட்டாங்கன்னா அவங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே 25% டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். 25%. 25%. சரிங்க சார். ஒரு நேர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்மா. கேளுங்க உங்களோட கேள்வி. மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த கோர்ஸ் வந்து காலேஜ் போன பின்னாடி தான் இந்த கோர்ஸ் எடுத்துக்க முடியுமா, இல்லை ஸ்கூல் படிக்கும்போது 10வது 11வது 12வது படிக்கும்போது இந்த கோர்ஸ் ஈடுபாடு இருக்கா சார்? நம்மக்கிட்ட 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு பசங்களே ஒரு 7 பசங்க ஈவினிங் பேட்சில் வராங்க சார். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே தாராளமாக இதை கற்றுக்கலாம் சார். இதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க சார். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7th ஃபோட்டோஷாப் இன்க்ளூட் ஆகுது. நம்மக்கிட்டே வந்து 6, 7, 8 இந்த 3 வகுப்பு படிக்கிற பசங்க ஒரு 7 பசங்க பக்கம் நம்மக்கிட்ட ஈவினிங் இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க சார் படிக்கிறதுக்கு. ஸோ யார் வேணாலும் கற்றுக்கலாங்க சார். சார் குறிப்பாக வந்து இப்போது எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க வந்தால் பெஸ்ட்டு? இப்போ இதுக்கு மேலே ஒரு 6th மேலே இருக்கிறவங்க இல்லை 5th படிக்கிறவங்க கூட கேட்பாங்க, அதுக்காக கேட்குறேன். 5th படிக்கிறவங்க ஒரு
ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வரலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க பசங்க வந்து கம்ப்யூட்டர் ஹேண்ட்லிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுறாங்க. நம்ம கிட்ஸுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியே கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை கற்றுக்கிற மாதிரி சின்ன சின்ன ட்ராயிங்ஸ்லாம் எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியுமே நம்மக்கிட்ட அந்த கோர்சஸ் இருக்குது. இப்போ வர்ற கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக தான் வந்து கற்றுக்குறாங்க. அவங்களும் அடுத்தடுத்து கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் அவங்கக்கிட்ட நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்கள் சரிங்க கிட்ஸ்க்கு. சார். அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயது தடையே இல்லை, எஜுகேஷனும் ஒரு தடையே இல்லை, கற்றுக்கணுன்ற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. நிறைவாக ஒரு நேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம். 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 கேளுங்க உங்களோட கேள்வி சுருக்கமா. எங்க பொண்ணு 7th படிக்கிறாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அவங்க நல்லா டிராயிங் வரைவா. சரிங்கம்மா. ரெண்டாவது அந்த உலன் நூல்ல வந்து அவளே கத்துக்கிறா, ஒரு சில விஷயத்துல அவளே கத்துக்கிறா. சூப்பர். ஓகேங்க. இப்போ உங்க இன்ஸ்டிடியூட் எங்க பக்கத்துல இருக்குங்களா தூரமா இருக்குங்களா? நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் பக்கமே இருக்குங்க. அவங்க டிராயிங் பண்றாங்க. ஐயா என்னங்க? ஈவினிங் வந்து எந்த டைம் வேணாலும் ஈவினிங் நம்ம வந்து 8 மணி வரையும் ஓப்பனில் இருக்குங்க. நீங்கள் அவங்க ஸ்கூல் முடிஞ்சது நீங்கள் நம்மக்கிட்ட கூப்பிட்டு வரலாங்க. 5 மணி 6 மணி கூட கூப்பிட்டு வரலாம். அவங்களுக்கு டிராயிங் தெரியும்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ங்க. நம்ம அந்த டிராயிங்கை ப்ரொஃபஷனலாக பண்ணுறது எப்படிங்கிறதும் கற்றுக் கொடுத்துட்டு அதே டிராயிங்கை கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி பண்ணுறதுங்கிறதும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். சரி, உங்கள் பேருமா? ஃபீஸ் பத்தி வந்து அங்க இல்லை, ஃபீஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்மியான ஃபீஸில் தாங்க நம்ம செஞ்சு தரோம். அது நம்ம நேரில் வந்து கேட்டுக்கலாம். உங்கள் பேர்? ராணிங்கம்மா. சரிங்கம்மா. நீங்கள் இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அவர் வந்து சொல்வார் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற அட்ரஸும் வந்து சொல்வார். நீங்கள் கேட்டுக்கோங்க. நேரில் வந்து உங்கள் ஃபீஸ் என்ன சந்தேகமாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அது குறிப்பாக இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி வந்து கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபரே காத்துட்ருக்கு. 25% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாரு. இந்த மனசு யாருக்கு வருங்க சார்? தேங்க்யூ மேம். ஸோ நேர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ட்ரீம் மேக்கர்ஸ் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் இந்த நேம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணமே வந்து உங்களோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் ட்ரீம் மேக்கர்ஸ் தருமபுரின்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். தருமபுரியில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கமே இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே நம்ம சேனல்ஸ் இருக்குங்க. தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 9384563601. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் நீங்கள் தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயும் 9384563601. மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்காக 9384563601. இந்த எண்ணில் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக சாரை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய தகவலும் வந்து சொல்லியிருக்காரு சார். நிறைவாக வந்து நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் சார். நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து முக்கியமாக ஒரு 5 பேர் காரணமாக இருந்திருக்காங்க. முதல் வந்து என்னோட அம்மா அப்பா. ஸோ எங்கள் அம்மா பேர் உமாதேவி, எங்கள் அப்பா பேர் தாமோதரன். அவங்களுக்கு தான் நான் என் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் விருப்பப்பட்டதை என்னை படிக்க வச்சு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஃபஸ்ட்டு அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா என்னோடய பிரதர் தான், ஜனார்த்தனன். என்னோட க்ரோத்தில் அவருக்குமே ஒரு முக்கிய பங்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மனைவி. நான் ஒரு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து அவங்க தான். அவங்க பேர் கனிப்பிரியா. ஸோ இவங்க 4 பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் வேலை செய்த நிறுவனம், என்னோட இந்த டீச்சிங் ஃபீல்டு எனக்கு ஆர்வம் வந்ததுக்கான காரணம் வந்து நான் வேலை செய்த நிறுவனம் தான், டொன் போஸ்கோ கல்லூரிக்கும் நான் என்னோட நன்றியை வந்து இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க சார். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் பங்கேற்று நேர்களோட கேள்விகளாக இருக்கட்டும், என்னோட கேள்விகளாக இருக்கட்டும், அதாவது குறிப்பாக அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எப்படி சர்வே ஆகுறது, எப்படி நிறைய விஷயம் கற்றுக்கிறது அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையோட பகிர்ந்துக்கிட்டுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க சார். நன்றிங்க. நன்றி. நேர்களை நிறைவு பெறுகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரம் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் இளம் தொழில் முனைவோர் டி ராம்குமார் அவர்கள்.